குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு நியூ இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோல் அண்ட் மாஸ்டர் கண்ட்ரோல் ரீசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் இன்டர்லாக்கா ப்ரோக்ராமிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்கிப்பிங்காக ப்ரோக்ராமிங் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு சொல்லலாம். இதுக்கு எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு இன்புட் எடுத்துங்க. 0.00 அட்ரஸிங் நேம் switch or input 1 கொடுத்தாச்சு. ஹரிசாண்டல் லைன் பிளேஸ் பண்ணிக்கலாம். அவுட்புட் போட்டுக்கலாம். ஒரு அவுட்புட் காயில் போட்டுக்கலாம். மோட்டார் 1. இப்ப இது ஸ்கிப்பிங் தானே. இப்ப ஒரு 3 மோட்டார் உங்களுக்கு இருக்கு. ஒரு மோட்டார் மட்டும் ஸ்கிப்பிங் பண்ணணும், நான் தேவைப்படுற போது ஆன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமிங். இங்க ஒரு இன்புட் போட்டுக்கலாம். 0.01 ஸ்கிப்பிங்காக ஹரிசாண்டல் லைன் பிளேஸ் பண்ணிக்கலாம். இன்டர்லாக்கு அட்ரஸிங் எப்படி கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, நியூ பிஎல்சி இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஐஎல் ஸ்பேஸ் ஓ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்லாக் அப்படின்னு வந்துடும். இல்லை இங்க சைட்ல பாருங்க 002 இருக்கு. 002 அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா ஐஎல்னு வரும். ஸ்பேஸ் கொடுத்து 0 ஓ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்லாக் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க பிளேஸ் ஆயிரும். இப்போ இன்டர்லாக் பண்ணியாச்சு. அடுத்த இன்புட் 2 கொடுத்து மோட்டார் 2 நமக்கு ஒரு காயில் போட்டுக்கலாம். 01 மோட்டார் 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிப்பிங் இந்த இன்டர்லாக் நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்காக ஒரு ரங்கு போட்டுக்கலாம். இதை க்ளோஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஐஎல் ஸ்பேஸ் சி இன்ஸ்ட்ரக்ஷன் எடுங்க. ஐஎல் சி இதுக்கு ஸ்பேஸ் நம்ம எதுவும் கொடுக்க கூடாது. ஐஎல்சி அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இன்டர்லாக் கிளியர் அப்படிங்கிறது வந்துருச்சு. அடுத்த இன்னொரு இன்புட் போட்டுக்கலாம். பாருங்க இன்புட் 2க்கு பாருங்க ரெட் கலர்ல இருக்கா, அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எரர் இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். அட்ரஸிங் நம்ம சரியா கொடுத்துருக்க மாட்டோம். இப்போ பாருங்க ரெட் கலர் கிளியர் ஆயிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த ரங்கு அடுத்த இன்புட் போட்டுக்கலாம். 0.03 அட்ரஸிங் இன்புட் 3 ரெட் கலர்ல இருக்கு. ப்ரோக்ராம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஒரு அவுட்புட் காயில் போட்டுக்கலாம். மோட்டார் 3. இப்ப பாருங்க எந்த எரரும் இப்போதைக்கு இங்க தெரியல. நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 0 எரர்ஸ் 0 வார்னிங் வந்துருச்சு. சிமுலேஷன் போயிட்டு ஒர்க் ஆன்லைன் சிமுலேட்டர் கொடுத்து சிமுலேஷனுக்கு நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க இன்புட் 1 ஆன் பண்றேன், மோட்டார் 1 ஆன் ஆகுது. சைக்கிள் இப்படித்தான் நடக்கும். இன்புட் 2 ஆன் பண்றேன், மோட்டார் 2 ஆன் ஆகுது. இதுக்கு எந்த இன்புட்டும் கொடுக்கல. ஸ்டார்டிங் சைக்கிள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும். அடுத்து இந்த ரங்கு வரும், அடுத்து இந்த ரங்கு வரும்.
பாருங்க இன்புட் 3 ஆன் பண்றேன், மோட்டார் 3 ஆன் ஆயிடுச்சு. மோட்டார் 2 வந்து பாருங்க இங்க ஆன் ஆகுது, நல்லா பாருங்க விசிபிலிட்டி. இப்ப நம்ம கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி 3 லோடு இருக்கு, எனக்கு செகண்ட் மோட்டார் வந்து ப்ராப்ளமா இருக்கு, அதை வந்து நீங்க ஆஃப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்படிதான் நீங்க ப்ரோக்ராமிங் வந்து பண்ணணும். இப்ப இன்புட்டை 2 ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு எப்ப நம்ம இந்த இன்புட்டை ஆன் பண்றோம் இன்டர்லாக்க, அப்பதான் வந்து பாருங்க நமக்கு லோடு 2 வந்து ஆன் ஆகும். அது வரைக்கும் நமக்கு ஆனே ஆகாது. பாருங்க ஆஃப் பண்றேன். இப்ப ஆஃப் பண்ண உடனே பாருங்க ஆஃப் ஆயிடுச்சு, மோட்டார் 2 ஆஃப் ஆயிடுச்சு. எப்ப நமக்கு தேவைப்படுதோ அப்போ நம்ம அந்த ஸ்கிப்பிங் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்புட் ஆன் பண்ணோம்னா நமக்கு மோட்டார் 2 ஆன் ஆகும். இதுக்காக தான் இந்த இன்டர்லாக்கு, மாஸ்டர் கண்ட்ரோல் அண்ட் மாஸ்டர் கண்ட்ரோல் ரீசெட், இது இப்படி தான் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணணும். இதற்காக தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட்னா கேளுங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.